ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசீம். இன்றைக்கி பசிம் ருசீமில் புலி அவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது மழை நேரங்களில் ஈவினிங் ஒரு மினி டிஃபனாவோ இதை சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கப் கெட்டி அவலை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து 15 மினிட்ஸ் ஊற வச்சு இந்த மாதிரி ஃபில்டரில் சேர்த்து வச்சுருக்கேன். ஊறின பிறகு இது மாதிரி பொலன்னு இருக்கணும். அதே சமயத்தில் கை வச்சு ப்ரெஸ் பண்ணால் இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கணும். ரொம்ப கூழாக இருக்கக்கூடாது, சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆன பிறகு இது கூட 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்த பிறகு 4 சிகப்பு மிளகாயை இது மாதிரி 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 8 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் வறுத்து தோல் உரித்த வேர்க்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வாசனைக்காக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி, 1 கப் அவல் சேர்த்தோம் இல்லையா, அதே கப்பால் நம்ம 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் திக்கான புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா திக்கான பிறகு இது கூட நம்ம ஒரு வீடியோவில் கம ரசப்பொடி போட்டிருக்கோம். அந்த ரசப்பொடியிலேருந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் எள்ளு பவுடர் சேர்த்துக்கலாம். எள்ளை சூடு ஏறுற அளவுக்கு ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து அவல் சூடு ஏறின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் தேங்காய் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக சேர்க்கணும். அதாவது தேங்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு கொஞ்சமாக சேர்க்கணும். உங்ககிட்ட இந்த ரசப்பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியா பொடி இருக்கும் இல்லையா, அது இருந்தால் சேர்க்கலாம். அல்லது ஒயிட் ரைஸுக்கு நம்ம கொத்தமல்லி பொடி போட்டு சாப்பிட்றதுக்காக பண்ணி வச்சுருப்போம், அது இருந்தால் சேர்க்கலாம். அந்த மாதிரி ஆல்டர்னேட் சேர்க்கலாம். பட் இந்த ரசப்பொடி சேர்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.